இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு லேடி ஒரு ஆளு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாள். அப்போ இந்த ஆளு சோஃபால ஒருத்தர் படுத்து இருக்கிறத பார்த்துட்டு இது யாருன்னு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு, இது என்னோட ஹஸ்பண்ட் தான், ஆனா ஒன்னுத்துக்கும் உதவாத ஹஸ்பண்ட். இவனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அதுல இருந்து இவனால நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, படுக்கையா தான் இருப்பான். அவனால பேசக்கூட முடியாது. அவனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, வா நம்ம போய் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், நம்ம பொண்டாட்டி ஏன் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்து, ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், இன்னைக்கு நான் நினைச்சதை சாதிக்க போறேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது, அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாள். அதுக்கு இந்த ஆளு, நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, உன்னோட சொத்தை எல்லாத்தையும் என்னோட பேருக்கு மாத்த போறேன், அதுக்கப்புறம் நீயும் கஷ்டப்பட வேண்டாம், நானும் கஷ்டப்பட மாட்டேன், உன்னை ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டேன், என்னை விட அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்றாள். இவரோட அனுமதி இல்லாம இவரோட சொத்தை எல்லாத்தையும் அவளோட பேருக்கு மாத்திக்கிறாள். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறாரு. உடனே இந்த பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட, இனிமே நம்ம 2 பேரும் எந்த தொல்லையும் இல்லாம சந்தோஷமா வாழலாம், என்னோட ஹஸ்பண்ட் சொத்தை எல்லாத்தையும் என்னோட பேருக்கு மாத்திட்டேன், அவர் ஒரு அநாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுறலாம், இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாள். அப்போ இந்த ஆளும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி பார்க்கிறார். இந்த சொத்தோட மதிப்பு 3 கோடி வரும் போலையேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு இந்த லேடி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறா. உடனே இந்த ஆளு இந்த லேடி கொடுத்த சொத்து பத்திரத்தை 2ஆக கிழித்து போடுறாரு. இப்போ இந்த பொண்ணு இந்த ஆளு கிட்ட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அதை ஏன் கிழிச்சன்னு கேக்குறா. அப்போ இந்த ஆளு, எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்றியே, உனக்கு வெட்கமா இல்லையா, உன்ன மாதிரி பொண்ணு எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல இந்த பொண்ணை புடிச்சு கொடுக்கறாரு. போலீஸ் வந்து இந்த லேடிய கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஆளு இந்த கால் நடக்க முடியாதவர் கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க கார், உங்க மனைவி இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, உங்க மனைவி என்னோட ஆரம்பத்துல பழகும் போது அவ எனக்கு கல்யாணம் ஆகல, நான் இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்ன லவ் பண்ணாள், ஆனா எப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு, அதான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன், நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க சார், உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த ஆளு செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.